हरि ओम। सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंदा गोविंदा। ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். வரும் பாசுரங்கள் திருக்கோட்டியூர் சிறப்பினை பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அப்படி தன்னைப் போல மனம் மொழி உடல்களால் மகிழ்ந்து அனுபவிப்பவரை கொண்டாடியும் அனுபவியாமல் இருப்பவரை பழித்தும் அருளிச் செய்கிறார் வரும் பாசுரங்கள். நாவகாரியம் சொல்லில்லாதவர் நாள்தொறும் விருந்து ஓம்புவார். தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர். மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை சிந்தியாத அப்பாவ காரிகைகளை படைத்தவன் எங்கனம் படைத்தான் கொலோ. இந்த பாசுரங்களை நல்லா ரொம்ப சூப்பராக அர்த்தம் நல்லாவே புரிகிற மாதிரி இருக்குது. நாவகாரியம் சொல்லில்லாதவர், நாவினால் சொல்லக்கூடாதவற்றை ஒரு நாளும் சொல்லி அறியாத சொல் இல்லாதவர்கள் பாகவதர்களை குறிப்பிடார்கள். சொல்லி ஒரு நாளும் நாவினால் சொல்லக்கூடாதவற்றை ஒரு நாளும் சொல்லி அறியாத பாகவதர்கள் ஒவ்வொரு நாளும் விருந்தினரை அன்பு கொண்டு ஆதரித்தும் பகவதாரதனம் செய்து கொண்டும் தான தர்மம் இப்படிப்பட்ட பல வகையான பாகவதாரதனம் பண்ணிக்கொண்டும் வேதங்களை ஓதிக்கொண்டும் வாழும் இடமான திருக்கோட்டியூரில் எழுந்தருளி இருக்கும் நமது பெருமான் பிரம்மன் சிவன் மூவர் காரியம். பிரம்மன் சிவன் இந்திரன் என்னும் மூவருடைய காரியங்களையும் குறைவு வராமல் செய்கின்ற முதற்கடவுளுமானவனை முதல்வனை சிந்தியாத முதல் கடவுளுமான நம்முடைய பெருமாளை நெஞ்சாலும் நினையாத பாவிகளை பாவ காரிகைகளை படைப்புக் கடவுளான படைத்தவன். இங்கே படைத்தவன் யார்? படைப்புக் கடவுளான பிரம்மன் எதற்காக படைத்தானோ என்று நொந்துகிறார். குற்றமின்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய் செற்றமொன்றுமில்லாத வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர். துற்று ஏழுலகு உண்ட தூமணிவண்ணன் தன்னை தொழாதவர் பெற்ற தாயர் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்களே. குற்றமொன்றி குணம் பெருக்கி ஒரு வகை குற்றமும் இல்லாமல் தம்முடைய குணங்களை வளர்த்து தமது ஆசாரியர்களுக்கு உதவி செய்பவராய், குருக்களுக்குன்னா ஆசாரியர்கள், ஆசிரியர் குருன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆசாரியர்களுக்கு உதவி செய்பவராய் இருந்து கொண்டு வன்கையினார், செற்றமொன்றும் இல்லாத வன்கையினார், அதுவும் செற்றமில்லாத பொறாமை சிறிதும் இல்லாத பிறருக்கு கொடுக்கின்ற கையை உடையவர்கள் வன்கையினார்கள் வாழ். அப்படிப்பட்ட ஊர் திருக்கோட்டியூர். வாழ்கின்ற பிறருக்கு கொடுக்கின்ற கையை உடையவர்கள் வாழ்கின்ற திருக்கோட்டியூரில் துற்றி ஏழுலகும் ஏழுலகங்களையும் உண்ட நீலமணிவன் தூமணி நீலமணிவண்ணன் கோயில் கொண்டுள்ளான். அவனை தொழாதவர்கள் வணங்காதவர்கள் பெற்ற தாயர் தன்னை பெற்ற தாய்மார்களுக்கு மிகுந்த வேதனையை பெரு நோய் செய்வான். மிகுந்த வேதனையை மட்டும் செய்வதற்கு பிறந்தவர்களாவர் என்கிறார். வண்ண நன்மணியும் மரகதமும் அழுத்தி நிழல் எழும் திண்ணை சூழ் திருக்கோட்டியூர். திருமாலவன் திருநாமங்கள் எண்ண கண்ட விரல்களால் இறை பொழுதும் எண்ணகிலாது போய் உண்ணக் கண்ட தம் ஊத்தை வாய்க்கு கவலம் உந்துகின்றார்களே. என்னென்ன வார்த்தையெல்லாம் சேர்த்திருக்கார் பாருங்க. உண்ணக் கண்ட ஊத்தை வாய் கவலம் உண்ணுகின்றார்கள். வண்ணனன் மணியும் மரகதமும் பலவக வண்ணங்களில் உள்ள மாணிக்கம் மரகதம் போன்றவற்றை திண்ணையில் பதித்திருக்கிறார்களாம். திருக்கோட்டியூர்ல திண்ணையில் ஆகியவற்றை பதித்துள்ளமையால் ஒளி வீசுகின்றதால் திண்ணை எப்படி இருக்கு? ஒளி வீசி நிழல் எழும் ஒளி வீசும் திண்ணையில் சூழ்ந்துள்ள திருக்கோட்டியூரில்
எழுந்தருளியிருக்கின்ற திருமாலின் திருநாமங்களை சொல்லி திருமாலவன் திருநாமங்கள் சொல்லி எண்ணுவதற்காக இந்த விரல்கள் எதற்கு படைக்கப்பட்டது? திருநாமங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், அவரை வாழ்த்திக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த கை விரல்களை கொண்டு அத்திருநாமங்களை கணக்கிடாமலும் எண்ணகிலாது போய் அப்படி இருக்கப்பட்ட அந்த விரல்கள் உடலை வளர்த்ததற்கு வேண்டி உண்பதையே தொழிலாய் கொண்டிருக்கின்ற தன்னுடைய ஊத்தை வாய்க்கு, அசுத்தமான வாய்க்கு கவலம் உந்துகின்றார்களே. சோற்றை போற்றுக்கொண்டு சோற்று திரள்களை அவ்விரல்களால், அப்படிப்பட்ட அந்த அழகான அந்த விரல்களால் சோற்று திரள்களை வாயில் தள்ளுகின்றார்களே. அந்தோ இது என்ன கொடுமை என்கிறார். உரகமெல் அணையான் கையில் உரை சங்கம் போல் மட அன்னங்கள் நிறைகணம் பரந்து ஏறும் செங்கமலவயல் திருக்கோட்டியூர் நரகநாசனை நாவில் கொண்டு அலையாத மானிட சாதியர் பருகு நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதாம் கொலோ. உரகமெல் அணையான் யாரு? நம்ம திருக்கோஷ்டியூரில் பயணித்திருக்கும் நம்முடைய பெருமாளை குறிப்பிடுகிறார். உரகமெல் அணையான் கையில் உரை சங்கம், ஆதிசேஷனை படுக்கையாக உடையவனது திருக்கையில் எங்க இருக்கு? வாழும் சங்கினை போல, அவர் கையில் இருக்கும் சங்கினை போல மட அன்னங்கள், அந்த திருக்கோற்றியூரில் கழனிகளில் அன்னப்பறவைகள் செங்கமல நிறைகணம் பறந்து ஏறும் செங்கமல வயல் திருக்கோட்டியூர். அப்படி எப்படி இருக்கிறது அந்த வயல்கள், கழனிகள்? செம்மை பொருந்திய தாமரை மலர்களால் சூழ்ந்திருக்கின்ற அந்த திருக்கோட்டியூரில் பறவைகள் அன்னங்கள் சூழ்ந்திருக்கின்றன. அத்தலத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் அடியார்களின் நரக வேதனையை போக்குவான். நரக வேதனையை போக்குவான். அவனை நாவில் கொண்டு அலையாத அந்த பெருமாளை வாயால் சொல்லி கூப்பிடாத மனிதர்கள் எதற்கு சமம்? குடிக்கும் நீரும் உடுத்திக் கொள்ளும் ஆடையும் பாவத்தை செய்தனவோ, உடுக்கும் கூரையும் பருகும் நீரும் பாவம் செய்தனதாம் கொலோ என்று வருந்தி வெறுத்து கூறுகிறார் இந்த திருமொழியில். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஹரி.